தமிழில் மகளிர் நலன் குறித்து பேசும் இதழ்கள் 1860 வெளிவர துவங்கிவிட்டன. அமிர்தவர்சினி என்ற பெயரில் வெளிவந்த அந்த இதழுக்கு பெரும் வரவேற்பு இருந்தது. 10 ஆண்டுகளுக்கு பின்னர் 1870 ஜன வினோதினி என்னும் இதழ் வெளியானது. 1883 ஆண்டில் வெளிவந்தது சுகுணபோதினி இதழ். பெண்கள் தங்களின் அறிவாற்றலையும் திறமையையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே இவ்விதழின் நோக்கமாக விளங்கியது. 1886 விவேகபோதினி என்னும் இதழ் வெளியானது. 1887 மாதர் மித்திரி, மகாராணி என்ற இதழ்கள் வெளியாகின. 1891 ஆண்டு வினோத ரசமஞ்சரி என்ற இதழ் வெளியானது. 1899 மாதர் மனோரஞ்சனி என்ற இதழ் வெளியானது. இதன் பிறகு 1906 தமிழ் மாது என்ற இதழ் வெளிவந்தது. இப்படி படிப்படியாக பெண்களுக்கான இதழ்கள் வெளிவர துவங்கின. இன்றைக்கு பெண்களுக்கான இதழ்கள் ஏராளம். அந்த வரிசையில் பெண்ணின் பெருமை பேசும் இதழாக நமது மண்வாசம் இதழ் வந்து கொண்டிருக்கிறது. வரும் மார்ச் மாத நமது மண்வாசம் மகளிர் சிறப்பிதழாக வெளியாகியிருக்கிறது. இதில் டாக்டர் ராதா ருக்மணி, முன்னாள் துணைவேந்தர் முனைவர் பங்கஜம், பேராசிரியர் முனைவர் பிரியா, முனைவர் முத்துலட்சுமி, முனைவர் எழிலரசி, முனைவர் பெல்லா, முனைவர் ராணி சக்கரவர்த்தி, முனைவர் ராதிகா தேவி, வழக்கறிஞர் செல்வகோமதி, ஆசிரியைகள் உமா, நிவேதிதா லூயிஸ், ரோசிலா, பெருமாள் ஆச்சி, எழுத்தாளர்கள் சங்கரி அப்பன், அனுத்தமா, ராமலட்சுமி, சுபாதேவி, ராஜேஸ்வரி, ஜான்சி ராணி, வசந்தா, பகவதி மோதிலால் என பெண் படைப்பாளர்களின் கட்டுரைகள், கவிதை, கதை என நீண்ட வாசிப்பு விருந்து அளிக்கிறது. இம்மாத நமது மண்வாசம் இதழ் பொறுப்பாசிரியராக இருந்து தலையங்கம் எழுதியிருக்கிறார் கல்லூரி ஆசிரியராக இருந்த கா. பாக்கியம் அவர்கள். பெண்கள் தங்கள் ஆற்றலை வெளிப்படுத்தியிருக்கும் அற்புதமானது இம்மாத இதழை வாங்கி வாசியுங்கள். ஒரு மகிழ்ச்சியான தகவல், இப்போது விற்பனையில் இருக்கிறது மார்ச் மாத இதழ். வாங்குங்க, வாசியுங்க, மகளிர் தினத்தை கொண்டாடுங்க. இந்த இதழ் படிக்க மட்டுமல்ல, பத்திரப்படுத்தவும் வேண்டியதாகும்.